வாங்க அப்படியே இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகிறீங்களா? ஆமாம் சாமி வியாபாரம் போகிறோம். வேறு ஒன்று ரெண்டு வியாபாரம் வந்தோம். சரி சரி. இன்னும் 2 மணி நேரம் கூட்டம் முடிஞ்சிடும். காலையில் பிரசாதம் கிடச்சிருச்சு. இங்கே வா இங்கே ஜெய் வெளியே போ சரி மகான் சார் பாப்பா வா நான் ஒரு 2 வச்சு அம்மா ஓடியா ஓடியா இந்த பாப்பா ஓடியா ஓடியா அது வந்து வருதா வெரைட்டி ரைஸ்னு விட்டுட்டு முதல்ல 7 மணிக்கெலாம் சாப்பிட்டீங்க. சாம்பார் சோறுனா மட்டும் 12 மணிக்கு மேலே சாப்பிட்றது. எத்தனை தொண்டாரர்கள்லையா? எங்க அம்மாவை எப்பயுமே போட்டாவில் இனிமேல் 10 கிலோ எந்த பத்திரிக்கை எடுத்தாலும் எங்க அம்மாவை நான் மட்டும். ஐயோ தங்கமே சொல்லி எங்க அம்மா அப்படியாவது எல்லா பக்கமும் போய் எல்லாருக்கும் முத்தி கொடுக்கட்டுமா நிறைய மக்களை திருத்தட்டு. 3 to 4 எதுக்கு 3 to 4 சாயங்காலம் டைம் Ba,
எடுப்பா நீ 2 கரண்டி வேணாம். காய் எடுத்து சாப்பாடு வைப்போம். போதும் தட்டு. இங்கே வச்சுரு. வெரி குட். அப்படின்னா வைக்கணும். இல்லை சாப்பிட முடியாதுல்ல. இது மட்டும் ஒரு கரண்டி எடுங்கப்பா தக்காளி சாப்பாடு. ஆமாம் பெரிய கரண்டியாக இருக்கு. சக்தி நாகசக்தி இன்னைக்கு ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு ஆடி 18ஆம் ஒரு பெருநாள். அந்த பெருநாளில் நம்ம நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்தில் இன்றைக்கி அன்னதானம் அறுசுவைகளோட பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம், பால், இன்னும் நிறையா வெரைட்டிகளோடு இன்றைக்கி வந்து அன்னதானம் சிறப்பாக போயிட்டுருக்கு. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த அன்னதானம் தொடர்ந்து மக்கள் இன்றைக்கி ஐயா முருகனை பார்த்து அம்மாவோட பிரசாதத்தையும் அருளை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு மனநிறைவு. நம்ம நாகபுரத்து உறவுகள் எல்லோரோட சப்போர்ட்லேயும் அம்மாவோட பேரருளாலும் இன்று அன்னதானம் மிகு மகிழ்ச்சியோடு நடந்துகிட்ருக்கு. மக்கள்லாம் அந்த வயிறு நிறைந்து அந்த மனம் நிறைந்து நம்ம நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்திலேருந்து அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லி கிளம்புற போது மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஏரியாவில் வர்றவங்க கண்டிப்பாக வாங்க, அம்மாவோட அன்னதானத்தை நீங்களும் பண்ணலாம். அம்மா வந்து எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையில் எப்போயெல்லாம் ஒரு பெரும் விசேஷம் வருதோ அன்னைக்கு எல்லா பக்தர்களும் ஒரு வயிற்றில் ஐயாவோட அருள் பெற்று செல்லக்கூடாது, அவங்க மனம் நிறைந்து வயிறு நிறைந்து செல்ல வேண்டும்னு அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் அன்னதானம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இல்லைன்னா எல்லாருமே அவங்க வீட்டுக்கோ இல்லை கடையிலையோ போய் தான் அந்த வயிற்றில் பசியை போக்கணும். இன்றைக்கி நம்ம நாகசக்தி முருகன் அருளால் இந்த இடத்துல அம்மாவோட அருளால் அவங்களுக்கு எல்லாருக்கும் பசி பிணிக்கணும் போயிருக்கு. அதுக்கு நம்ம நாகபுரத்தின் உறவுகள் சார்பாக அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள். அவங்க அந்த மலை போல் இன்றும் மேலும் நிறையா சேவைகளை செய்யணும், நம்மளும் துணை இருக்கணும். நன்றி, வணக்கம்.